ரஜினியே ஓப்பனா சொல்லியிருக்காரு, எனக்கு காசு பணம்லாம் இருக்கு, நிம்மதி இல்லைன்னு சொன்னாரு. இல்ல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ரஜினிகாந்தால போய் மெரினா பீச்சில் காத்து வாங்க முடியாது. கண்ணகி சிலை பக்கம் போய் ஒரு சுண்டல் சாப்பிட்டுட்டு சுக்கு காப்பி குடிச்சிட்டு ஒரு லைட்டாக ஒரு வாக்கு போயிட்டு வர முடியுமா அவரால்? அந்த வாக்குக்கு போகிறதுக்கு தான் அவர் இமயமலைக்கு போகிறேங்கிறாரு, அல்லது வெளிநாட்டுக்கு போகிறேங்கிறாரு. ஒரு பிரைவசி இருக்கிற ஒரு மனிதனுடைய அந்த தனிமை பொழுதுகள் இருக்குல்ல, அவனுடைய சுதந்திர காற்றை சுவாசிக்கிற நேரம் இருக்குல்ல, அதை பிரபலங்கள் முதல்ல இழந்துருவாங்க. எனக்கு தெரிந்து சில பிரபல நடிகர்கள் என்ன செய்வான்னா, நடுராத்திரில் பீச்சுக்கு போகிறான், ஆள் நடமாட்டமே இல்லாதப்ப அவனா ஒரு 12 மணிக்கு கார் எடுத்துகிட்டு போய் 11 மணிக்கு மேலே கிளம்பி அப்படி கொஞ்ச நேரம் அப்படி காத்தாட நின்றுட்டு யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் காருக்குள்ளே ஏறி அப்படி போனால் தான் உண்டு. இரவு நேரத்து சென்னையைத்தான் அவங்களால சுற்றி வர முடியுது. நினைச்ச நேரம் எதுவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ சராசரி மனிதனுக்கான வாழ்க்கை இருக்குல்ல, அது அவங்களால வாழ முடியாது. ஏன் ஒரு பிரபலமான நடிகை தனி விமானத்தில் ஷூட்டிங் போகிறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவருக்கு அவ்வளவு தொந்தரவுகள் இருக்குங்கிறது மறுக்க முடியாது உண்மை.